இன்ஃபேக்ட் ஒரு சேயிங் கூட இருக்கு, டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்க. அந்த டூ ஆர் டை கூட வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் டூ இட். நைக்கியோட ஃபார்முலா, ஜஸ்ட் டூ இட். ஓகே, அப்போ என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா போங்க, ஜஸ்ட் கீப் ஃபோக்கஸிங் ஆன் இட் அண்ட் கீப் டூயிங் இட். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி வேணும், எனக்கு ஃபுல் ரோட் மேப் வேணும்னாங்க. சான்ஸே கிடையாது, முடியவே முடியாது. ஓகே, போ நீங்க சேஞ்சஸ் பார்ப்பீங்க, போ நீங்க ப்ரோக்ரஸ் பார்ப்பீங்க. ஒரு மிருகம், ஓகே, லைக் இட் குட் பி எல்லாமே, ஒரு லைன் எடுத்துங்க, ஓகே, ஒரு புலி எடுத்துங்க, இல்லைன்னா ஒரு சிறுத்தை எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுது. பட் இதுல ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிருகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது எவ்வளவுதான் மான் கூட்டம் இருந்தாலும், மானோ ஏதோ, ஓகே, எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு மானை மட்டும், ஓகே, ஒரே ஒரு இறையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும். ஓகே, எல்லாத்தையும் சேஸ் பண்ணாது. ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இங்க அப்ளை பண்ணலாமா அது அப்ளை பண்ணலாமா, இல்ல இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பிசினஸ் பண்ணலாமா, கன்ஃபியூஷன். நிறைய பண்ணாக்க நிறைய கிடைக்கும் ஆசை, என்ன எழுது ஒண்ணுமே கிடைக்காது. பட் அதே இது எனக்கு இது மட்டும் தான், இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், இதுல மட்டும் நான் சக்சஸ்ஃபுல்லா போறேன், இதுல ஒரு யூனிக்னஸ் கொண்டு போறேன், இதுல எனக்கு என்ன வேணும், இதை நான் அப்கிரேட் பண்ண போறேன். ஸோ நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வே யூ சீ லைஃப். ஓகே, ஒரு டெஸ்டிமெண்ட் சொல்ல ஆசைப்படுறேன். ஒருத்தர் வந்தது பாத்தீங்கன்னா அவரோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் லாஸ் சொல்லிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் லாஸ் விட்டுருங்க, நீங்க எவ்வளவு earn பண்ண முடியும் அப்படின்னு. எனக்கு இவ்வளவு பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஏன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, இல்ல வர மாட்டேங்குது. பட் உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சு, லோன்ல இருந்துச்சு. ஓகே, நீங்க இவ்வளவு பேசுறது பாத்தீங்கன்னா லோன்ஸ், உங்களுக்கு கிரெடிட்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ், அந்த லோன்ஸ் இந்த லோன்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட இன்கம் பத்தி நீங்க சொல்லவே இல்லை, எவ்வளவு earn பண்ண சொல்லவே இல்லை. ஸோ இதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அங்க ஃபோக்கஸ் பண்ண, அங்க ப்ரோக்ராம் பண்ணு. வித்தின் லெஸ் தென் ஒரு 20-25 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் அதிகமாயிடுச்சு, என்னோட இன்கம் அதிகமாயிடுச்சு. நான் இதை வச்சு என்னோட லோன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் சொல்லலாம், சார் வந்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியுது, நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் முடியல அப்படின்னு போது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷனிங். ஓகே, நம்ம மைண்ட்ல நம்ம கண்டிஷன் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட திருப்பி நெகட்டிவ்ல தான் எழுதிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ப்ரோக்ராம் பண்ண முடியுமா, 100% முடியுமா, அதே என்னோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஆன்லைன்லேயே பண்றோம். நீங்க எங்க வேணா இருக்கலாம், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் we do it online and போன்லயே பண்றோம்.